सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। श्रील प्रभुपाद की जय। नमो ओम विष्णुपदाय कृष्णपस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் நாம் அமைதியான வாழ்வுக்கு வழி அப்படின்ற புத்தகத்திலேருந்து, இஸ்கான் புஸ்தகத்திலேருந்து நாம் சின்ன புஸ்தகம், அதுலேருந்து நாம் ஸ்ரீ பிரபுபாதா கொடுத்த அருமையான விஷயங்களை அனுபவிச்சுட்டு வரோம். மண்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யஸ்ய சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே. மண்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யஸ்ய சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே. எப்பொழுதும் எனது சிந்தனையிலே திகழ்ந்து எனது பக்தனாக, அதுதான் மெயின். பகவானுடைய சிந்தனையில் இருக்கணும்னா பகவத் பக்தனாகணும். ஏன்னா இங்கே ஒரு மனசு, அங்கே ஒரு மனசு, வேற தேவதை இடத்துல ஒன்று மனசு, அப்படி வச்சிருந்தா விஷ்ணு பக்தி பண்ண முடியாது. பகவான் ஒருத்தன் தான். அப்படி நினைக்கணும்னா பகவான் நரசிம்மாவதாரம் இருக்கார், வருஷம் வராஹாவதாரம் இருக்கார், ராமாவதாரம் இருக்கார், அப்படி நினைக்கலாம். ஆனால் மற்ற சிறு தேவதைகளை நினைக்கிறது பகவான் நினைச்சது ஆகாது. பகவானை நினைச்சாதான் பகவான் நினைச்சதாகும். அது எப்படி வேற தேவதைகள் நினைச்சா பகவான் நினைச்சதாகும்? இப்படிலாம் ஒரு தப்பான கற்பனை. அதான் சொல்றார், மண்மனா. பகவான் சொல்றார் என்ன டைரக்டா காமிறார். கிருஷ்ணனை தியானம் பண்ணணும், கிருஷ்ண பக்தனாகும். அதனாலதான் பரிபூர்ணமாக பகவத் பக்தி அனுபவிக்க முடியும். வேற ஒரு தேவதையில மனசை வச்சுட்டு இந்த கிருஷ்ண பக்தியில மனசு லயிக்கணும்னா லயிக்காது. அதான் இங்க பகவான் சொன்னது இங்க பிரபுபாத அழகா சொல்றார். எப்பொழுதும் எனது சிந்தனையிலே திகழ்ந்து எனது பக்தனாக, மத் பக்தோ மத்யாச்சி, என்னையே வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு செலுத்து. இதன் மூலம் நீ தவறாமல் என்னை வந்தடைவாய். நீ எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் என்பதால் நான் உனக்கு இவ்வாக்குறுதியை தருகிறேன். பிரியோ அசிமே. பிரியோ அசிமேனா என்னுடைய நெருங்கிய நண்பன் நீ. அதனால மாம் ஏ வைஷ்யச சத்தியம் தே பிரதிஜானே. உனக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ நிச்சயமா நந்து அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. யார் பகவானுக்கு நண்பனாக, நெருங்கிய நண்பனாக, பகவானுடைய பக்தனாக, பகவானை நினைப்பவர்களாக இருக்கிறார்களோ, அது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பகவான் என்ன சொல்றான், இவ்வளோ கேரண்டியா வாக்குறுதி கொடுக்குறான். பிரதிஜானே என்ன சத்தியம் பண்ணி சொல்றேன்றான். மாம் ஏ வைஷ்யஸ்ய சத்தியம் தே பிரதிஜானே அப்படின்றார். சத்தியமா நான் பிரதிஜை பண்றேன். எவ்வளவு அழகா சொல்றான் அவர் பகவான். பிரபுபாத அழகா இந்த ஸ்லோகங்களை எப்படி கொடுத்திருக்காரு பகவான். நான் உனக்கு வாக்குறுதியை தருகிறேன். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்காரு. பகவத்கீதை முழுவதிலும் மாம் என்னும் வார்த்தை வலியுறுத்தப்படுவதை நாம் காணலாம். மாம் என்றால் எனக்கு, அதாவது கிருஷ்ணருக்கு என்பதை குறிக்கும். ஆனால் பல விஷமிகள் மாம் என்னும் சொல்லை அனைவருக்கும் என தவறாக விளக்குகிறார்கள். மாம்னா இங்க கிருஷ்ணர் தான் டைரக்டா சொல்றார். தான் நேர்ல இருக்க, அர்ஜுன எதிர இருக்கான். அவங்களே என்ன சொல்லுவார், தான் மாம்னா என்னை தானே, தன்னை காட்டி தான் சொல்றாரு பகவான். அங்க 3ஆம் மனுஷன் யாருன்னா இருக்காங்களா? இல்ல. அப்போ பல விஷமிகள் மாம் என்னும் சொல்லி அனைவருக்கும் என தவறாக விளக்குகிறார்கள். எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று நான் சொன்னால் அது அனைவருக்கும் தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படுமா என்ன? எனக்கு நான் எனப்படும் போது அங்கு தனித்தன்மை இருக்கிறது. ஆனால் வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி எனக்கு நான் என்பதை சிலர் அனைவருக்கும் என தவறாக விளக்குகிறார்கள். அதாவது பகவான் எல்லாத்துலயும் இருக்கிறான், ஆனால் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. தப்பா வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அனைவருக்கும் கிடையாது, பகவான் தான் இங்க.
மாம்னா எண்ணெய், எண்ணெய்னா பகவான் தான் என்று தவறாக விளக்குகிறார். பகவத்கீதை உலகெங்கிலும் பிரசித்தி பெற்றிருந்த போதிலும் பௌதிக ஞானிகளின் இந்த தவறான விளக்கத்தின் காரணமாக பகவத்கீதை சரியாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. சாதுர்வர்ணிய அமைப்பு கிருஷ்ணரால் நிலைநாட்டப்பட்டதானாலும் அவர் அந்த அமைப்புக்கு அப்பாற்பட்டவர் என்று பகவத்கீதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும் போது எந்த ஒரு பிரிவினராகவும் அவதரிப்பதில்லை. கிருஷ்ணர் வருகை தந்தபோது தேவகி மற்றும் வசுதேவருக்கு புத்திரராக வருகை தந்தார். வசுதேவர் அரச பரம்பரையை சார்ந்தவர் ஆதலால் அவர் சத்திரியர் ஆவார். அவரது மகனாக வருகை தந்ததால் கிருஷ்ணர் ஒரு சத்திரிய பிரிவை சார்ந்தவர் என பொருள்படாது. இதுதான் பல்வேறு உயிரினங்களை கிருஷ்ணர் பல அவதாரங்களை எடுத்துள்ளார். மத்ஸ்ய அவதாரத்தில் மீனினத்தில் அவதரித்தார் என்பதால் அவர் மீன் என பொருள்படாது. மீனை பார்க்கும்போது அது கிருஷ்ணரின் குடும்பத்தை சார்ந்தது என நாம் தவறான எண்ணம் கொள்ளலாகாது. அனைத்தும் கிருஷ்ணரே ஆனாலும் அனைத்திலிருந்தும் கிருஷ்ணர் தனித்தே விளங்குகிறார். இது கிருஷ்ணரின் குடும்பத்தை சார்ந்தது என நாம் தவறான எண்ணம் கொள்ளலாகாது. இதுவே கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையாகும். இதை புரிந்து கொண்டால் நாம் இறப்பு பிறப்பிலிருந்து விடுவிக்கப்படுவோம். மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளை கிருஷ்ணரே நிலைநிறுத்தினார். ஆனாலும் அவர் இப்பிரிவுகளில் எதையும் சார்ந்தவர் அல்ல. தஸ்ய கர்த்தாரம் அபிமான் வித்தி அகர்த்தாரம் அவ்வியம். பிரிவுகளில் எதையும் சார்ந்தவர் அல்ல. தஸ்ய கர்த்தாரம் அபிமான், நான் தான் படைச்சேன். வித்தி, என்னை தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கோ? அகர்த்தாரம் அவ்வியம், நான் அதில் உட்பட்டவன் கிடையாது, நான் அழிவற்றவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் சத்திரிய குடும்பத்தில் பிறப்பெடுத்திருப்பினும் அவர் சத்திரியர் அல்ல என்பதை புரிந்து கொண்டவுடன் நாம் முக்தி அடைகிறோம். கிருஷ்ணர் பகவான தெய்வீகமா புரிஞ்சுட்டாலே நம்ம தெய்வீக நிலை அடையிறோமா, இதுதான் ஒரு விசேஷம். கிருஷ்ணர் அதான் சொல்ற, ஜென்ம கர்மச்சே மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா. அப்போ புனர்ஜென்ம நைதமாம். அவர் என்னன்னா என்னை அடைந்து விடுகிறார்கள், அவர்கள் மறுஜென்மம் கிடையாது அப்படின்றார். கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சுன்னா நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னா, அதான் பகவானுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. கிருஷ்ணரை நீ திவ்யா நினைக்கும் போதே நீ கிருஷ்ண நிலைக்கு உயர்ந்துட்ட. உன்னுடைய ஆத்மாவானது, அப்போ உன்னுடைய ஆத்மாவானது பரிசுத்தமானதாக அங்க நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ கிருஷ்ணரை தியானம் பண்றது என்னன்னா, நமக்குள்ளே பகவான் பரமாத்மாவாக வெற்றி இருக்கிறார். ஏதோ 3வது மனுஷனை தியானம் பண்றது மாதிரி இல்லை கிருஷ்ணர் தியானம் பண்றது. கிருஷ்ணரை தியானம் பண்றது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுவதால் போர்க்காலத்தில் அர்ஜுனனுக்கு போரிடும்படி கட்டளையிட்டது போல் அச்செயல்களின் பிரதி விளைவுகளுக்கு அவர் உட்படுகிறார் என நாம் நினைத்தால் அது தவறான எண்ணமே ஆகும். எவ்வித செயலும் எனது புனிதத்தன்மையை போக்குவதில்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். நமாம் கர்மானி லிம்பந்தி, எந்த கர்மாக்களும் என்னை ஒட்டுவதில்லை அப்படின்றார். அவருடைய புனிதத்தன்மையில கெடுக்கிறது கிடையாது. அவர் என்னைக்குமே புனிதமா இருக்கார், சச்சிதானந்த ஸ்வரூபமாவே இருக்கார் பகவான். கிருஷ்ணரை பூவுலகில் நம்முள் ஒருவராக அவதரித்த போதிலும் உண்மையில் அவர் நம்முள் ஒருவர் அல்ல என்பதை நாம் உறுதியாக அறிய வேண்டும். அவர் தெய்வீகமானவர். கிருஷ்ண உணர்வில் முற்றும் நிலைத்திருக்கும் ஆன்மீக ஆசான் அல்லது பகவத்கீதை போன்ற அங்கீகாரம் பெற்ற மூலஸ்தானங்களிலிருந்து இவ்வுண்மையை நாம் பணிவன்புடன் கேட்டறிய வேண்டும். இன்று சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் தங்களது உடலை பாதுகாப்பதுவே தங்களுக்கு நன்மை பயக்கும் என நினைக்கிறார்கள். எனவே இன்றைய சமுதாயம் நாய்களும் பூனைகளும் பன்றிகளும் போன்றே வாழ்கின்றன. நமது சரீரத்தை பாதுகாப்பதற்கு நாள் முழுவதும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டியதில்லை என்பதை நாம் வேத இலக்கியங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நமது புலன்களை திருப்திப்படுத்த பௌதிக இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதனாலேயே நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. அப்படி போல எப்படியாவது பசிக்கு சாப்பிடணும், குடும்பத்தில் ரட்சிக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், அதாவது நம்ம கண்ட்ரோலுக்கு எல்லாம் வந்துடணும். அதுதான் சொல்றீங்க. நமது புலன்களை திருப்திப்படுத்த பௌதிக இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதனாலேயே நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய வார்த்தைகள். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க.
திருப்பி படிக்கிற பாருங்க. நமது புலன்களை திருப்திப்படுத்த பௌதிக இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதனாலேயே நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. இது என் வீடு, இது பௌதிக இயற்கை. எத்தனையோ பேர் இந்த இடத்த ஆண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்தபோது நம்ம இடம் இது, நம்ம வீடு, நம்ம சொத்து, நம்ம நிலப்பலன்கள் அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். அப்போ இந்த பௌதிக இயற்கை, பௌதிகமான இந்த பூமியை அதை நாம சொந்தமாக்கணும்னு நினைச்சிட பத்தியா, அதான் அதை அடக்கி ஆள்றதுன்னு அர்த்தம். அது மாதிரி மனைவி, குழந்தைகள், சொத்து, சுகம் எல்லாமே, இந்த பௌதிக செல்வங்கள் எல்லாமே, இதெல்லாம் இயற்கை. அதாவது பௌதிக இயற்கை நாம் அடக்கி ஆளணும், அதை நமக்கு வசமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால்தான் கடுமையாக உழைக்கணும். இந்த பூமியை காப்பாற்றணும்னா, நம்ம வீட்டை காப்பாற்றணும்னா லோன் கட்டணுமே, அது நல்லா சம்பாதிக்கணுமே, அது கடுமையாக உழைக்கணுமே. அப்போது அதுக்காக தான் கடுமையாக உழைக்கிறோம். இதெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிற எண்ணத்தினால்தான். மனைவி மதிக்கிறோன்னா நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் அவன் நம்ம கண்ட்ரோலில் இருப்பா. பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம சம்பாதிச்சு நல்லா கௌரவமாக வாழ்ந்தாதான் நம்ம மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ம அடக்கி ஆளணும்னு பார்க்குறோம். அதுக்காகத்தான் இதெல்லாம் இவ்வளோ கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறதுலாம். ஆமாம், இது நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணகர்த்தா. ஆனால் உண்மையிலே நீ காரு, பங்களா, மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய வீடு, சொந்த மந்த நிலபலன்கள் எல்லாமே பகவானுடையது. ஏன்னா இதெல்லாம் நீ விட்டு ஒரு நாள் போயிட்டு போற, அதுக்கப்புறம் யார் காப்பாற்றுற? பகவான் தான் காப்பாற்றுறான். வேற ஒரு நாள் நியமிப்பான் அந்த இடத்துல. ஆனால் உண்மையான சொந்தக்காரர் பகவானு. நம்ம பொய்யான சொந்தக்காரர், தற்காலிகமான சொந்தக்காரர். ஆனால் நம்ம தாட் போட்டு அப்படியே எகிறதும் குதிக்கிறதும் கோவப்படுறதும், இது ஏன் இடம், என்னுடையது அப்படின்ட்டு, இதெல்லாம் அறியாமை, வேற ஒன்றும் இல்லை, தேவையில்லாதது. எவ்வளோ அழகா சொல்றாரு. கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணகர்த்தா, அவரே அனைத்துக்கும் மூல காரணமானவர் என்பதை உணர்ந்தவர் ஈஸ்வர பரம கிருஷ்ண. அது கிருஷ்ணரை மேலான கட்டுப்படுத்தும் அதிகாரி. ஈஸ்வரன்னா அதிகாரி, எல்லாரையும் பரம ஈஸ்வரன், பரம அதிகாரி. கிருஷ்ணரே மேலான கட்டுப்படுத்தும் அதிகாரி. பரமேஸ்வரன்னா மேலான கட்டுப்படுத்தும் அதிகாரி என்பதை புரிந்து கொள்ளலாம். பிரபஞ்சத்தில் பல ஈஸ்வரர்கள், அதாவது கட்டுப்படுத்தும் அதிகாரிகள் இருப்பினும் கிருஷ்ணரே அவர்கள் அனைவரிலும் மேலானவர், முதன்மையானவர். புரியுதுங்களா? இதெல்லாம் கண்ணை திறந்து வர்ற வார்த்தைகள். இதெல்லாம் பகவான்களை வந்துட்டாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். நீ இப்ப பிறந்த இந்த கொஞ்ச நாள் இருக்க போற, இது வரைக்கும் உன் சொத்து, உன் சுகம், உன் மனைவி, குழந்தை, நீ போயிட்டு போயிருக்க. அதெல்லாம் யாருக்கு சொந்தமானது தெரியாது. ஆனா தெரிஞ்ச மகான்கள் சொல்றாங்க கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அந்த கன்க்ளூஷனுக்கு, அந்த முடிவுக்கு வந்துடணும். கிருஷ்ணரே அவர்கள் அனைவரிலும் மேலானவர், முதன்மையானவர். அது ஆதி மூலம். கிருஷ்ண உணர்வு நமக்கு அறிவை தருகிறது. இது இல்லையே நாம் நமது உண்மையான நிலையை அறியாமலேயே வாழ்வோம். நாம் ஒரு ஜீவாத்மா, சின்ன ஒரு பொறி தான், அவ்வளவுதான். உண்மையான ஆன்மீக அறிவை உலகெங்கிலும் பரப்பக்கூடிய புத்திசாலிகளான பிராமணர்களே இன்றைய நாகரிக சமுதாயத்தின் அத்தியாவசிய தேவையாகும். உண்மையான ஆன்மீக அறிவை உலகெங்கிலும் பரப்பக்கூடிய புத்திசாலிகளான பிராமணர்களே இன்றைய நாகரிக சமுதாயத்தின் அத்தியாவசிய தேவையாகும். இயற்கையை சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக கடுமையாக உழைக்கும் சமுதாயத்தில் அத்தியாவசிய தேவை இதுவேயாகும். இக்கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் மக்கள் தங்கள் அறிவையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மையையும் உபயோகித்து புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்களே ஆனால் உலகெங்கிலும் அமைதி நிலவும். மொத்தத்தில் இம்முறை மிகவும் எளிதானது. அது என்னன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை ஜபித்து ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள சீர்படுத்தும் அடிப்படை கொள்கைகளையே பின்பற்றுவது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். சீர்படுத்தும் அடிப்படை கொள்கைகளை கடைபிடிப்பதால் பாவ வாழ்க்கையில் 4 தூண்களை நாம் தவிர்க்கலாம். மேலும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதனால் நாம் கடவுளுடன் இடைவிடாமல் தொடர்பு கொள்ள முடியும். இதன் காரணமாக அனைத்து பிரிவு மக்களிடையேயும் அமைதி நிலவும். அனைத்து பிரிவு
மக்களிடையேயும் அமைதி நிலவும், சாந்தி நிலவும். சரி, இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுனால பகவான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப், நேரடியாக பகவானை கான்டாக்ட் பண்ணுறோமா, நாம் பகவானோட தொடர்பு கொள்கிறோமா, நாம் கடவுளுடன் இடைவிடாமல் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அப்படின்றார். அப்போ நம்ம பவித்திரமாகவே இருப்போம். அத்தியாயம் 4, கிருஷ்ணரை உள்ளவாறு அறிதல் எப்படி, அதுதான் இங்கே தலைப்பு. பார்க்கலாம். கிருஷ்ணரை உள்ளவாறு அறிதல். பரமபுருஷான பகவானுக்கு பிரார்த்தனை செலுத்துவதற்கு நமக்கு எவ்வித உயர் தகுதிகளும் தேவையில்லை. நமது அறிவாற்றல் மற்றும் சமுதாய நிலை எவ்வாறு இருப்பினும் நாம் நமது பிரார்த்தனைகளை செலுத்தலாம். நமது பிரார்த்தனைகளை புலமைமிக்க பாடல்களினாலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாலோ நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதில்லை. பிரார்த்தனைக்கு அவசியம் தேவையானது நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவது மட்டுமே ஆகும். பிரார்த்தனைக்கு என்ன தேவை? நம் எண்ணங்களை வெளிப்படுத்துது. ஆனால் இதை செவ்வனே செய்வதற்கு நாம் நம் நிலையை அறிந்திருக்க வேண்டும். நமது நிலையை அறிவோமேயானால் நமது எண்ணங்களை சிரத்தையுடனும் தன்னிச்சையாகவும் வெளிப்படுத்த முடியும். நம்பிக்கையோட தன்னிச்சையாக வெளிப்படுத்த முடியும். நமது நிலை என்ன? பகவான் சைதன்ய மகாபிரபு அவரது பிரார்த்தனைகளின் மூலம் நாம் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என நமக்கு கற்பிக்கின்றார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகைதுகித்தையே. எல்லாம் வல்ல இறைவனே, செல்வம் சேர்க்கும் விருப்பம் எனக்கில்லை. அழகிய மாதரை அனுபவிக்கும் விருப்பம் எனக்கில்லை. எண்ணற்ற தொண்டர்களும் எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு பிறவிலும் எனது வாழ்க்கையில் உமது பக்தி தொண்டாற்றுபவர் உனக்கு பக்தி தொண்டாற்றுவதையே நான் விரும்புகிறேன். சிஷ்டாஷ்டகத்தில் 4வது ஸ்லோகம். இப்பிரார்த்தனையில் ஜெகதீஷ என்னும் சொல் பிரபஞ்சத்தின் உரிமையாளர் என பொருள்படும். ஜகத் என்றால் பிரபஞ்சம், ஈச என்றால் உரிமையாளர். நாம் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் யாராக இருந்தாலும் சரி, இப்பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் மேலான அதிகாரி உள்ளார் என்பதை ஒப்புக்கொண்டேயாக வேண்டும். கடவுளிடம் நம்பிக்கை உள்ளவர்கள் எவராலும் இதை மறுக்க முடியாது. இப்பிரபஞ்சத்தின் உரிமையாளர், அதாவது ஜெகதீசரே நமது மேன்மையான தந்தை எனும் திடமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பகவான் ஜெகதீசர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர், மற்றவர்கள் அனைவரும் கட்டுப்படுத்தப்படுபவர்களே. ஆனால் நாத்திகர்கள் இச்சொல்லை விரும்புவதில்லை. ஏனெனில் அவர்கள் தங்களையே கட்டுப்படுத்துபவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த லௌகீக உலகில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் சத்துவம், ரஜஸ், தமஸ், நற்குணம், தீவிர உணர்ச்சி, அறியாமை என்னும் மூவகை இயற்கை குணங்களுக்கு கட்டுப்பட்டே உள்ளன. தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க நாஸ்திகர்கள். யாரும் கட்டுப்பட மாட்டாங்க, சுதந்திரமானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு கடவுள்லாம் கிடையாது. அதனால தான் உலக விஷயங்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டான், மாயைக்கு கட்டுப்பட்டாகணும். பகவானுக்கு கட்டுப்பட்டானா மாயை கட்டுப்பட வேண்டியதில்லை. பகவானுக்கு கட்டுப்படலைன்னா மாயை கட்டுப்பட்டாகணும். அவர்கள் மாயையில் வாழ்கிறார்கள் நாஸ்திகர்கள். அதனால் இந்த 3 சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துக்கு நம்ம பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், இது தாண்டிட்டோம். மாயாமேதாம் தரந்திதே. ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் அல்லாத நாஸ்திகர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த முக்குணங்கள்ன்ற மாயில கட்டுப்படுத்தப்படுவார்கள். அதுலேருந்து அவர்கள் வெளிவரவே முடியாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிற பிரபுபாதம். இந்த லௌகிகள் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் சத்துவ, ரஜஸ், தமஸ், நற்குணம், தீவிர உணர்ச்சி, அறியாமை மூவகை இயற்கை குணங்களுக்கு கட்டுப்பட்டே உள்ளன. ஆனால் பரமபுருஷான பகவான் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். திரிபீர் குணமயிர் பாவகி ஏபி சர்வம் இதம் ஜகத்து மோகிதம் நாபி ஜானாதி மாம் ஏவியம் பரம் அவ்யயம். சத்துவ, ரஜஸ், தமஸ் என்னும் மூவகை குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளதால் இம்முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற என்னை இந்த உலகம் முழுவதும் அறிவதில்லை. பகவத்கீதை 7:13. பிரம்ம சம்ஹிதையும் மேலானவரான ஜெகதீஸ்வரை பற்றி தகவலை நமக்கு தருகிறது. அதாவது முக்குணங்கள் என்ற மாயால் மறைக்கப்பட்டதால் தான் பகவான் நம்ம கண்ணுக்கு தெரியலையாம். எல்லையற்ற பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியலையா. ஜெகதீஸ்வரை பற்றி தகவலை நமக்கு தருகிறது பிரம்ம சம்ஹிதை. இதில் பகவான் கிருஷ்ணரை மேன்மையான கட்டுப்படுத்தும் அதிகாரி,
அது ஈஸ்வர பரமகிருஷ்ண என பிரம்மதேவர் கூறுகிறார். ஈஸ்வரர் என்றால் கட்டுப்படுத்துபவர் என்றும், பரம் என்றால் உயர்ந்த என்றும் பொருள்படுகிறது. நாம் அனைவரும் ஏதோ ஓரளவிற்கு கட்டுப்படுத்தவே செய்கிறோம். எதுவுமே இல்லை என்றால் ஒரு நாயையோ அல்லது பூனையோ கட்டுப்படுத்துகிறோம். சில பேர் நாய் வளர்க்குறோம், பார்த்தா சங்கிலி போட்டு அதை எடுத்து போகிறான் வாக்கிங்க இல்லையா. பூனையை வளர்க்குறாங்க சில பேர். அதாவது என்னன்னா, நம்ம ஒன்றும் நம்ம கட்டுப்படணும், இல்லை மற்றவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சுபாவம் பாருங்க, அந்த ஈஸ்வரனுக்குரிய சுபாவம் நமக்கு சின்ன சின்ன இதில் இருக்குது. ஒரு குடும்பத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பகவான் பிரபஞ்சத்தையே குடும்பமாக வச்சு அவன் கட்டுப்படுத்துறான். அந்த ஈஸ்வரனுடைய தன்மை நமக்குள்ள வெளிப்படுறது காரணம் அவள் பகவானுடைய அம்சன்றதுனால்தான் இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வெளிப்படுது. அப்போ ஏதோ ஒரு கட்டுப்படுத்தவே செய்கிறோம். எதுவுமே இல்லை என்றால் ஒரு நாயையோ அல்லது பூனையோ கட்டுப்படுத்துகிறோம். இதனால் நாமே கட்டுப்படுத்தும் அதிகாரி எனும் எண்ணம் கொள்கிறோம். சில சமயங்களில் இந்நிலை மாறி நாய் அதன் எஜமானரை கட்டுப்படுத்துவதையும் நாம் காணலாம். அந்த நாயை பிடிச்சு போறானே, அவன் நாய் கட்டுப்பட்டு இருக்கான். எவரும் கட்டுப்படுத்துபவர் அல்லர், கட்டுப்படுத்தப்படுபவர்களாக இருப்பதனாலேயே இந்நிலை ஏற்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்நிலையை நாம் மறந்து விடுகிறோம். இம்மறதியே மாயை எனப்படுகிறது. இவ்வுலகின் எந்த கட்டுப்பாட்டு அதிகாரியும் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. எனவே கட்டுப்படுத்துபவரை ஏற்றுக்கொண்டால் நாம் பாவச் செயல்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. அரசின் சட்டங்களுக்கு புறம்பான செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதை போன்றதே ஆகும். நமது பாவச் செயல்களை தொடர விரும்புவதாலேயே கட்டுப்படுத்தும் அதிகாரி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் மறுக்கிறோம். இதுவே நாத்திகத்தின் அடிப்படை கொள்கையாகும். ஏன்னா பகவான் இருக்குதுன்னு தெரிஞ்சா பாவத்துக்கு அப்போ பாவம் செய்ய முடியாது, பயப்படணும் இல்லையா. அதுக்காக தான் நாஸ்திகர் எல்லாம் நம்மள பகவானை மறுக்கிறது, அதில் பாவம் செய்யறதுக்காக. ஒரு நாயை கட்டுப்படுத்துறான்னு சொல்கிறோம், சங்கிலிட்டு போகிறோம். அது எங்கன்னா ஒன்று கடினா அதை நின்று அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அது பாத்ரூம் போகிற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணுறான், அது காவல் காக்குறான். அப்போ அந்த நாய்க்கு மாடியுமே ஆயிட்டான் இல்லையா. அது தேவையான நல்ல ஊட்டமான உணவு வாங்கிட்டு கொடுக்கணும், எல்லாம் பண்ணுறான். அவன் சேவகம் பண்ணுறான். இந்த நாயை கட்டுப்படுத்துறேன்னு நினச்சிட்டு கட்சியில் நாயை கட்டுப்பட்டு அந்த நாய்க்கு தேவையான போர்வைகள் அது நல்லா பார்த்துக்கணும். அது என்ன உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் கவனிக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு நல்ல உணவு, நல்லா திடமான உணவு கொடுக்கணும். அப்படின்லாம் என்னென்ன பண்ணுறான் இல்லையா. அதை போஷிக்கிறதுக்கு கட்சியில் இவன் தான் அந்த நாய்க்கு சேவகனாக போயிடுறான். அதுதான் மனுஷன் தன்மை. நாஸ்திகர்கள் என்ன பண்ணுறாங்க, பகவான் கட்டுப்படுத்துவோன்னு ஏற்றுக்கொண்டால் நம்ம பாவம் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக எப்படி அரசனுடைய சட்டங்களுக்கு புறம்பான செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதை போன்றதே ஆகும். பதில் சொல்லணுமோ அது மாதிரி பகவானை ஏற்றுக்கொண்டால் பகவான் நம்ம பண்ண பாவத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் நம்ம தன்னுடைய பாவ செயல்களை தொடர விரும்புவதாலேயே கட்டுப்படுத்தும் அதிகாரி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் மறுக்கிறோம். இதுவே நாத்திகத்தின் அடிப்படை கொள்கையாகும். மக்கள் தங்கு தடையின்றி தொடர்ந்து அயோக்கியர்களாக இருக்க விரும்புவதாலேயே கடவுள் இறந்து விட்டார் என பிரச்சாரம் தற்போது மேற்கொள்ளப்பட்டது. வெளிநாட்டில் அது மாதிரி கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்களாம். என்ன ஒரு முட்டாள்தனம் என பிரச்சாரம் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடவுள் இருப்பதை மறுப்பதற்காக அடிப்படை காரணம் இதுவே ஆகும். ஆனால் எவ்வளவுதான் நாம் கடவுள் இருப்பதை மறுத்தாலும் அவர் இறப்பதில்லை. இது குறித்து சகுனி சாபே கோருமரண என்று வங்காள பழமொழி ஒன்றுண்டு. இங்கு சகுனி என்ற சொல் கழுகு என பொருள்படும். கழுகுகள் பிணங்களை ருசிப்பதில், முக்கியமாக பசுக்களின் சடலங்களை உண்பதில் இன்பம் அடைகின்றன. சில சமயங்களில் பல நாட்களுக்கு கழுகிற்கு எந்த ஒரு சடலமும் கிடைக்காமல் போகலாம். அச்சமயங்களில் கழுகு பசுக்களின் இறப்பை வேண்டி அவற்றை நிந்திக்கின்றன. ஆனால் கழுகுகள் விரும்புகின்றன என்பதற்காக பசுக்கள் இறப்பதில்லை. அதே போன்றுதான் கழுகுகளை ஒத்த நாத்திகர்களும் கடவுள் இறப்பதை காண விரும்புகிறார்கள். கடவுள் இறந்து விட்டார், ஆகையால் நான் விரும்பியதை செய்யலாம் என்ற எண்ணம் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே மேலானதொரு கட்டுப்படுத்தும் அதிகாரி இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே மெய்ஞானத்தின் ஆரம்பமாகும்.
நாம் ஏன் உண்மையை மறுக்க வேண்டும்? செயல்பாட்டின் எத்துறை ஆனாலும் சரி, கட்டுப்படுத்தும் அதிகாரிகள் இருப்பதை நாம் காணலாம். அவ்வாறு இருக்க பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரி இருக்கிறார் என்பதை எவ்வாறு மறுக்க முடியும்? எனவே பகவான் சைதன்ய மகாபிரபு ஜெகதீச பிரபஞ்சத்தின் நாயகனே என்னும் சொல்லை காரணத்துடனே குறிப்பாக உபயோகிக்கிறார். அவர் இச்சொல்லை சுயமாக உருவாக்கவில்லை. வேதங்களில் பல்வேறு இடங்களில் இச்சொல்லை காணலாம். உதாரணமாக, தவக்கர கமலவரே நாகாம் அத்புத சுங்காம் தலிதா ஹிரண்யகசிபு தனுபிருங்காம் கேசவத்ருத நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. இந்த பாடல் என்ன தெரியுமா சொல்ற? ஓ எனது பகவானே, உங்கள் கரங்கள் தாமரையை போன்று மிக அழகாக உள்ளன. ஆனால் தங்களது நீண்ட நகங்களை கொண்ட துர்குணம் கொண்ட ஹிரண்யகசிபுவை இரண்டாக கிழித்து விட்டீர்கள். பிரபஞ்சத்தின் நாயகனே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கடவுள் இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தால் நாத்திகன் ஹிரண்யகசிபு. ஆனால் இறைவனோ பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் உருவெடுத்து நரசிம்மராக அவதரித்து அவனை கொன்றார். எனவேதான் பகவான் பிரபஞ்சம் மற்றும் உயிர் வாழும் ஜீவன்களின் நாயகன் அல்லது மேலான கட்டுப்படுத்தும் அதிகாரி என்று போற்றப்படுகிறார். ஜெய ஜெகதீஷ ஹரே என மற்றும் ஒரு பிரார்த்தனை. ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. பிரபஞ்சத்தின் நாயனே, தயவு செய்து எனக்கு தரிசனம் அளியுங்கள் என்று இப்பிரார்த்தனைகளிலும் மற்றும் பல பிரார்த்தனைகளிலும் இப்பிரபஞ்சத்திற்கு மேலானதொரு கட்டுப்படுத்தும் அதிகாரி உள்ளார் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைவரும் மேலான கட்டுப்படுத்தும் அதிகாரியாவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது தனிநபர், சமுதாயம் அல்லது தேசத்தின் தனிப்பட்ட முயற்சியினால் நடக்கக்கூடியதல்ல. அனைவரும் பரமனாக விரும்புவதால் உலகில் பெரும் போட்டி உள்ளது. ஆனால் எவரும் பரமனாக முடியாத வகையில் இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டுள்ளது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை விட தாழ்ந்தவர்கள் சிலரும் இருப்பதை காணலாம். நானே பரமன், என்னிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை என்று எந்த ஒரு நபரும் கூற முடியாது. அதே போன்று ஒருவரும் நானே தாழ்ந்தவன், என்னிடம் தாழ்ந்தவன் எவரும் இல்லை என்று சொல்லவும் முடியாது. இதுவே நமது உண்மை நிலையாகும். ஆனால் இறைவனின் நிலை இத்தகையதென்று. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தனது பரமபுருஷ தன்மையை, தனது மேலோங்கிய நிலையை பின்வருமாறு வலியுறுத்துகிறார். மத்த பரதரம் நாஞ்சத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மை சர்வம் இதம் புரோதம் சூத்திரமணி கணாயிவ. செல்வத்தை வென்றவனே, ஓ அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. 100 நாள் கோர்க்கப்பட்டுள்ள முத்துக்களை போன்று அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. பகவத்கீதை 7.7. இறைவன் அசமர்த்த எனப்படுகிறார். அதாவது அவர் ஈடு இணையற்றவர், தன்னிகரற்றவர். ஈடு இணையற்ற, தன்னிகரற்ற எவரையாவது நாம் கண்டால் அவரை நாம் கடவுளாக இருக்கலாம். வேதங்களின்படி எவர் தன்னிகரற்றவரோ, எவர் ஈடு இணையற்றவரோ அவரே கடவுள் எனப்படலாம். நதத்து சதத்து சமஸ்சாப்யதிக திருஷ்யதே. நதத் சதத்து சமஸ்சாப்யதிக திருஷ்யதே. கடவுளுக்கு இணையானவரோ அவரினும் மேலானவரோ எவரும் இல்லை என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. கடவுளின் மற்றொரு குணாதிசயம், அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் லௌகிக உலகிலோ ஒரு மனிதன் முக்கியமானவனாக கருதப்பட்டால் அவன் பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. உதாரணமாக, அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியை அந்நாட்டின் மிக உயர்ந்த மனிதராக கருதலாம். ஆனால் மத்திய ஐரோப்பாவிலோ அல்லது உலகின் வேறு பகுதியிலோ குழப்பம் ஏற்பட்டால் அவர் உடனடியாக தனது அமைச்சரவையை கூட்டி
நிலைமையை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி கூட பல்வேறு செயல்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அவர் செய்வதற்கு எதுவும் இல்லை எனில் அவர் அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. ஆனால் வேத இலக்கியங்களின்படி கடவுள் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரதஸ்ய காரியம் கரணம் வித்தியதே. இவ்வுலகில் கிருஷ்ணர் பல செயல்களை செய்யலாம். ஆனால் அவற்றை அவர் செய்தேயாக வேண்டும் என்று நிர்பந்தம் ஏதுமில்லை. இது பகவத்கீதையிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சன நான் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி. ஓ பிதாவின் மகனே, இம்மூலைகளும் எனக்கென்று விதிக்கப்பட்ட கடமை எதுவும் இல்லை. எனக்கு எவ்வித தேவையும் இல்லை. நான் பெற வேண்டியதும் எதுவும் இல்லை. இருப்பினும் நானும் செயலில் ஈடுபடுகிறேன். பகவத்கீதை 3.22. சமீபத்தில் கல்கத்தாவிற்கு வந்திருந்த ஐரோப்பியர் ஒருவரது கருத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கல்கத்தாவில் பல கோவில்களுக்கு விஜயம் செய்தார். அவற்றில் பல காளி கோயில்கள். அக்கோயில்களில் காளியின் பயங்கர உருவம் கைகளில் வாளேந்தி இருப்பதை கண்டார். மேலும் அவர் பல அரக்குகளின் சிரங்களை கொய்து மாலையாக அணிந்து கோரமாக காட்சியளிப்பதையும் கண்டார். ஆனால் ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கு சென்றபோது இங்குதான் தெய்வம் உள்ளது என்று அந்த ஐரோப்பியர் கூறினார். அவர் எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்று வினவிய போது அவரது பதில் வியப்பளித்தது. அவர் கூறியதாவது: நான் பார்த்த பல கோயில்களில் தெய்வங்கள் பல செயல்களில் ஈடுபட்டிருந்தன. ஆனால் இந்த ராதாகிருஷ்ணர் கோவிலிலோ பகவான் வேணுகானம் இசைத்து இன்புற்று கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாகும். இதுவே வேதங்களின் முடிவும் ஆகும். தியானம் செய்வதனால் தாங்கள் கடவுளாக மாறிக்கொண்டிருப்பதாக தற்போது சில மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தியானம் செய்வதனால் ஒருவர் கடவுளாக முடியும் என்பதே இதன் பொருளாகும். வேறு விதமாக கூறினால், தியானம் செய்வதனாலேயே கடவுளாக இருக்கிறார் என பொருள்படுகிறது. இதெல்லாம் பொய் பித்தலாட்டமே ஆகும். கடவுள் எப்பொழுதும் கடவுளே. முன்பும் கடவுளாக இருந்தார், எப்பொழுதும் கடவுளாக இருக்கிறார், எப்பொழுதும் கடவுளாக இருப்பார். தாயின் மடியில் குழந்தையாக தவழ்ந்த போதும் பகவான் கிருஷ்ணர் கடவுளாகவே இருந்தார். எவ்விதமான தியானமோ தவமோ நோன்போ அவர் செய்ய வேண்டியதில்லை. ஏதோ செயல அதெல்லாம் பண்ணியா, தியானம்லாம் பண்ணி அஷ்டாங்க பயிற்சி பண்ணியா அவரு கடவுள் ஆனாரு. கிருஷ்ணர் குழந்தையிலேயே வாயில உலகங்கள்லாம் காட்டினவர். அவரு பிறகும்போதே பகவான் கடவுள். போதனை என்ற அறைக்கு கிருஷ்ணரை விஷமிட்டுக் கொள்வதற்காக அழகிய பெண்ணை உருவெடுத்து வந்தாள். அவரது அன்னை யசோதையிடம் சென்று, உன்னுடைய அழகிய மகனை கொஞ்சம் மகிழ விரும்புகிறேன் என்று அனுமதி கேட்டாள். சாதாரண கிராம பெண்ணான யசோதையும் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் அரக்கியான போதனாவோ தனது ஸ்தனத்தில் விஷத்தை தடவி கிருஷ்ணருக்கு பால் புகட்டி அவரை கொல்ல திட்டமிட்டாள். அரக்கர்களின் எண்ணம் இத்தகையது. அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரை கொல்ல தயாராக இருக்கின்றனர். எனவே அவர்கள் கடவுள் இறந்து விட்டார், கடவுள் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை என்றெல்லாம் சொல்ல தயங்குவதில்லை. ஆனால் கிருஷ்ணரோ தயமிக்கவர். ஆகையால் தான் தனக்கு பாலூட்டும் வாய்ப்பை போதனாவிற்கு அளித்தார். அவள் அளித்த பாலையும் நஞ்சையும் மட்டும் உறிஞ்சவில்லை, அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சிவிட்டார். அவள் மடிந்ததோடு அல்லாமல் அவளது நிஜ அரக்க உருவையும் பெற்றாள். இவரே கடவுள். அவருடைய தாயின் மடியில் குழந்தையாக இருந்த போதிலும் அவர் கடவுளே. அவர் தியானத்தினாலோ தவத்தினாலோ கடவுளாக வேண்டும் என்பது இல்லை. அப்படி ஆவல கிருஷ்ணர் கடவுளா? தியானம் பண்ணி தான் கடவுள் ஆகணும். அவர் கிருஷ்ணர் எப்படி குழந்தைக்கு சங்க சக்கர கத்தாதாரே அவதாரம் பண்ணாரு? கடவுள் என்னையும் கடவுளாக தான் இருக்காரு. தியானத்தினாலேயோ இல்லை ஞானத்தினாலே அஷ்டாங்க பயிற்சினால கடவுள் ஆயிட முடியாது. எல்லாம் புட்டால் ஏதோ பொய்யா சொல்றாங்கன்னா, பித்தலாட்டம் பண்றாங்கன்னா அதை நம்புறோம் நாம.
நீ தியானம் பண்ணி நீ ஒன்றரை சக்தி ஏதுன்னா நீயே கடவுளாயிடலாம். என்ன ஒரு முட்டாள்தானே இதெல்லாம். பகவான் அடைய முடியுமே தவிர பகவானா ஆயிட முடியாது. அவர் பகவான் எப்பொழுதும் நிரந்தரமாக கடவுளாகவே இருக்கிறார். அதான் சத்துனா நித்தியமாக சித்த ஆனந்தம், பூர்ண ஞான வடிவராக ஈஸ்வரனாக ஆனந்தமயமானவராக ஆனந்தமா இருக்கார். அவர் செய்ய வேண்டிய அந்த காரியம் கிடையாது, அவர் ஆனந்தமா இருக்க வேண்டியது மட்டும்தான். நிரந்தரமாக கடவுளாகவே இருக்கிறார். அவரும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஒரு விக்கிரகத்தை வணங்குவதாலே அல்லது தியானத்தினாலோ தான் கடவுளாக முடியும் என்று யாராவது கூறினால் அவர் உண்மையில் கடவுள் அல்ல, நாயாகவே ஆவார். கடவுளை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் நாம் வேதங்களின் முடிவையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நதஸ்ய காரியம் காரணம் ச வித்தியதே. கடவுள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. கடவுள் கடவுளாவதற்கு ஏன் எதையாவது செய்ய வேண்டும்? நான் தங்கத்தை உற்பத்தி செய்தோமானால் அது உண்மையான தங்கம் அல்ல, போலியே. தங்கம் இயற்கையானது. அதே போலவே கடவுளும் இயற்கையானவரே. அவரது குழந்தை பருவத்தில் அவரது அன்னையின் மடியில் தவழ்ந்து லீலைகள் புரிந்த போதும் அவர் கடவுளே. அவருடைய நண்பர்களுடன் விளையாடும் போதும் அவர் கடவுளே. நடனம் புரியும் போதும் அவர் கடவுளே. குருஷேத்திரத்தில் போரிடும் போதும் அவர் கடவுளே. மனம் புரிந்த போதும் 16,000 பெண்களை மனம் புரிந்த போதும் அவர் கடவுளே. பேசும் ஏன்னா அவங்க 16 ரூபத்தை எடுக்கிறார். குருஷேத்திர போர்க்காலத்துல விஸ்வரூபடுகிறார். பகவான் கடவுளா இருக்கிறார். போர் புரியும் போதும் பெண்களோடு இருக்கும் போதும் பல ரூபங்கள். அப்ப அங்கங்க பகவான் கடவுள்ன்றது காண்பிக்கிறார் பாருங்க. எங்கேயுமே தான் பகவான் காண்பிக்காம விடலை, எல்லாத்தையும் காண்பிக்கிறார். அவருடைய நண்பர்களுடன் விளையாடும் போதும் அவர் கடவுளாகவே காண்பிக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து அந்த அகாசுரனை வதம் பண்றார். பகாசுரன் வந்தார். எவ்வளவு லீலைகள் மூலமா பகவான் கடவுளாக தானே கன்றுகளாகவும் பிரம்மதேவர் பசுங்க கன்றுக்குட்டிகளையும் குழந்தைகளை திருடி போன போது இவரே கன்றுகளாகவும் பசங்களாகவும் மாறி அவர்களை மேய்த்து கொண்டு போற கிருஷ்ணனாகவும் மாறி கிருஷ்ணாகவும் இருந்து கொண்டு ஒரு வருஷம் நாடகம் நடத்தினார் இல்லையா பகவான். அப்பவும் கடவுளாக தான் இருக்கிறார். பசங்களோடு விளையாடும் போதும் கடவுளாகவே இருக்கிறார். குருஷேத்திரம் போரிடும் போதும் அவர் கடவுளே. மனம் புரிந்த போதும் அவர் கடவுளே. பேசும் போதும் அவர் கடவுளே. எனவே கடவுளை புரிந்து கொள்வது எவ்வித சிரமமும் இல்லை. அவருடைய நண்பருடன் விளையாடும் போதும் அவர் கடவுளே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து அதன்படி நடக்க வேண்டியது மட்டுமே ஆகும். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே விதிமத்வா பஜந்தேமா புத்திர பாவ சமன்விதாக. ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே அனைத்தும் என்னிலிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்குணர்ந்த அறிவாளிகள் எனது பக்தி சேவையில் ஈடுபட்டு என்னை மனமாற வழிபடுகின்றனர். ஆமா, இதிமத்தா பஜந்தேமாம் புதா பாவ சமன்விதாக. என்னை மனமாற வழிபடுகின்றனர். பகவத்கீதை 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். இச்செயலிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் எனும் மூல ஊற்றிலிருந்து விஷ்ணு, சிவன், பிரம்மா என தேவர்கள் மற்றும் எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகின்றனர் என்பது தெளிவாகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபோத சனாதனக மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இக்கட்டுண்ட உலகில் வாழும் ஜீவாத்மாக்கள் அனைத்தும் எனது அங்க பகுதிகளே, மேலும் அவை நித்தியமானவை. ஆனால் கட்டுண்ட வாழ்க்கையின் காரணமாக 6 புலன்களுடன், அதாவது மனம் உள்பட பஞ்ச இந்திரியங்கள் ஆகிய 6 புலன்களுடன் மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பகவத்கீதை 15.7. பிரம்ம சமிதியில் பிரம்மதேவன் பகவானை பின்வருமாறு வர்ணிக்கிறார். பிரேமாஞ்சனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்த ஹதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாம சுந்தரம் அசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமே. தூய பக்தர்களால் அன்பெனும் மையிடப்பட்ட பக்தி எனும் கண் கொண்டு அவருடைய இதயங்களில் பார்க்கப்படும் ஆதிபுருஷனை எண்ணற்ற சிந்தித்து பார்க்க முடியாத குணாதிசயங்களை கொண்ட
கொண்டுள்ள பகவான் கிருஷ்ணனை, சியாமசுந்தரனை, கோவிந்தனை நான் வணங்குகிறேன் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரார்த்தனை. பிரம்ம சம்ஹிதையில் 5.38. இதை போன்ற பல விளக்கங்கள் வேத இலக்கியங்களில் உள்ளன. அங்கீகாரம் பெற்ற 12 ஆச்சாரியர்கள் பிரம்மா, நாரதர், சிவன், பீஷ்மர், குமாரர்கள், கபிலர், மனு போன்றவர்கள், மேலும் வியாசர், தேவலர் மற்றும் பல பக்தர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷான பகவானாகவே ரிஷிகள்லாம் பிரமாணம், அவங்களே தீர்மானம் சொல்றாங்க. பக்தர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷான பகவானாகவே உறுதியிட்டு கூறப்பட்ட போதிலும் அயோக்கியர்களும் அரக்கர்களும் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் பகவான் கிருஷ்ணரே பரமபுருஷனான பகவான் என்று உறுதியாக கூறுகிறார். யாரு? சைதன்ய மகாபிரபு. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று கூறுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் இறைவனின் பல்வேறு அவதாரங்களின் பெயர்களை பட்டியலிட்டு தருகிறது. இறுதியில் அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள அவதாரங்களில் ஒருவரான கிருஷ்ணரையே பரமபுருஷனான பகவான் ஆதி முதல்வன் என தீர்ப்பமளிக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயம். பகவான் ஆதி முதல்வன திருப்பம் அளிக்கிறது. மேலும் அப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள மற்ற பெயர்கள் யாவும் பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்கள் அல்லது விரிவாக்கங்கள் எனவும் விளக்குகிறது. ஏதேச்சாம்சகலா பும்சக, இறைவனின் மற்ற நாமங்கள் அனைத்தும் அவருடைய முழுமையான பகுதிகள் அல்லது பகுதிகளின் விபூதிகளே ஆகும். முழுமையான பகுதிகள் அம்சங்கள் எனவும் பகுதிகளின் விகுதிகள் கலாவதாரம் சொல்கிறாங்க, அதான் கலா எனவும் அறியப்படுகின்றன. ஜீவாத்மாக்களாகிய நாம் மிக சிறிய அம்சங்களே, ஆனால் கிருஷ்ணர் மட்டும் பரமபுருஷான பகவான் என அறியப்படுகிறார். மற்றவை அனைத்தும் அம்சம் அல்லது கலா என அறியப்படுகின்றன. எனவே நாம் நமது பிரார்த்தனைகளை பரமபுருஷரான பகவானை தவிர வேறு எவருக்கும் செலுத்த வேண்டியதில்லை. பகவானை தான் நம்ம வழிபடணும். மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்றாருலையே, அதுதான். எனவே நாமும் பிரம்மாவுடன் பிரம்மாவை போன்றே பிரார்த்தனை செய்கிறோம். சிந்தாமணி பிரசுர சத்பசு கல்பவக்ஷ லக்ஷாவிரதேஷு சுரபிர் அவிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோவிந்தனே முதல் படைப்பாளி. அவர் எப்பொழுதும் பசுக்களை பாதுகாக்கிறார். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். அவர் ஆன்மீக இரத்தினங்களால் கட்டப்பட்ட இடத்தில் வசிக்கிறார். நினைப்பதை நிறைவேற்றும் மரங்கள், அதாவது கற்பவருஷங்கள் லட்சக்கணக்கில் அவரை சூழ்ந்துள்ளன. எப்போதும் லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் அல்லது கோபியர் அவருக்கு பாசத்துடனும் மரியாதையுடனும் பணிவிடை செய்கிறார்கள். அந்த ஆதி அந்தமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரம்ம சம்ஹிதை 5.29 சொல்லப்பட்டிருக்கு. இங்கு கிருஷ்ணர் ஆதி புருஷர் என அழைக்கப்படுகிறார். நாம் எல்லோரும் தனி நபர்களே. அதே போன்று நமது தந்தை, பாட்டன், மூதாதையர் என பின்னோக்கி பார்த்தோமே ஆனாலும் அவர்கள் அனைவரும் தனி நபர்களாக இருப்பதை நாம் காணலாம். அதே போன்று இப்பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட முதல் ஜீவனான பிரம்மாவும் ஒரு தனிப்பட்ட நபர் என்பதை நாம் காணலாம். அதோடு மட்டுமல்லாமல் பிரம்மாவின் தந்தையான விஷ்ணுவும் ஒரு நபரே. ஆனால் கிருஷ்ணரே அனைவரையும் விட மேலான நபர் ஆவார். அருவவாதிகள் கடவுளை
நிரர்சாவாக பார்க்கிறார்கள். அந்த நிரர்சா என்னும் வார்த்தைக்கு அருவவாதிகள் உருவமில்லை என்னும் தவறான கருத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் நிரர்சா என்னும் சொல்லுக்கு நாம் விளக்குவது போல் ஜட உருவமில்லை என்றே பொருள்படும். அதாவது நிர்குணம் சொல்கிறோம், நிரர்சான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நாம் விளக்குவது போல் ஜட உருவமில்லை என்றே பொருள்படும். பகவானுக்கு உருவம் உண்டு, ஆனால் அது லௌகீகமானதல்ல, ஆன்மீக உருவமாகும். நமது உருவத்தின் மதிப்பு தான் என்ன? இவ்வுருவமானது சில வருடங்களுக்கு பிறகு நாம் உடலை விட்டு அகலும்போது மாறிவிடுகிறது. நாம் நமது மேலாடைகளை மாற்றுவது போல சரீரங்களை மாற்றுகிறோம். ஆனால் பகவானுக்கு இத்தகைய உருவம் கிடையாது. எனவே அவர் சில சமயங்களில் நிரர்சா எனப்படுகிறார். பகவானுக்கு உருவம் உண்டு என்பது பிரம்ம சம்ஹிதையில் விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவன் கிருஷ்ணரின் உருவத்தை பின்வருமாறு விவரிக்கின்றார். வேணும் பணந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் வர்காவதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்பகோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்திம் ரந்தி பஷ்யந்தி பாந்தி காயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. அதாவது வேணுகானம் இசைப்பதில் வல்லவனே, தாமரை இதழ்களை போன்ற மலர்ந்த கண்களை உடையவனே, மயிர்பேலியை சிரசில் அணிந்திருப்பவனே, கார்மேக வண்ணனே, சியாம சுந்தரனே, ஆதி புருஷனே, லட்சக்கணக்கான மன்னர்களை வசீகரிக்கும் அழகை உடையவனே, கோவிந்தா, நான் உன்னை வணங்குகிறேன். பிரம்ம சம்ஹிதை 5.30 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆதி பகவானான கோவிந்தனை வணங்குகிறேன். அவருடைய தெய்வீக ரூபம் பேரானந்தமும் உண்மையும் ஞானமும் நிறைந்தது. அதனால் அவர் ஒளிரும் ஜோதியுடன் இருக்கிறார். அந்த தெய்வீக ரூபத்தின் ஒவ்வொரு அவயமும் அதாவது எல்லா உறுப்புகளின் செயல்களையும் முழுமையாக செய்ய வல்லது. மேலும் அவரே எண்ணற்ற ஆன்மீக மற்றும் லௌகிக பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலித்து காக்கவும் செய்கிறார். பிரம்ம சம்ஹிதை 5.32. அவர் ஒவ்வொரு கண்களால் பார்க்குற மாதிரி கைகளால் பார்க்க முடியும். அவரால் கைகளில் எடுக்கக்கூடிய ஒரு பொருளை கண்களால் எடுக்க முடியும் அவரால். அதுபோல் எல்லா தன்மைகளும் கொண்டு பரிபூர்ணம் உடையவர் அவர். அப்படிப்பட்ட பரமபுருஷன் அவர். ஆனால் இந்த தெய்வீக உருவத்திற்கும் லௌகிக உருவத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை. அருவவாதிகளின் ஐயமோ வேறு விதமானது. கிருஷ்ணருக்கு உருவம் இருப்பின் அவரை எவ்வாறு மேன்மையானவராக கூற முடியும் என்று அவர்கள் வினவுகிறார்கள். அவர்கள் கூற்றின்படி அருவமான பிரம்மமே மேன்மையானது, இப்பிரம்மமானது உருவமற்றது. ஆனால் பகவத்கீதையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த அருவமான பிரம்மனுக்கு மூலஸ்தானம் என்பதை அறிகிறோம். கிருஷ்ணர் தான் இந்த அருவமான பிரம்மத்துக்கும் மூலஸ்தானம் என்பதை அறிகிறோம் பகவத்கீதையில். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ச. இறுதி இன்பத்தின் இயற்கை நிலையான நித்தியமான இறப்பற்ற அழிவற்ற அருவமான பிரம்மத்தின் அடிப்படை நானே என்று பகவத்கீதை 14.27 பகவான் சொல்கிறார். கிருஷ்ணன் நிச்சயமாக உருவமுடையவரே. ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவரது உருவம் சச்சிதானந்த விக்கிரகம் ஆகும். அவருடைய உருவம் பூரண அறிவும் ஆனந்தமும் நித்தியத்துவமும் நிரம்பியதாகும். அவரது தெய்வீக சரீரத்தை பற்றி இதில் கூட, அதாவது பாகவத மகாத்மியத்தோட
பத்து புராணத்தில் கூட பாகவத மகாத்மிய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு, சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. கிருஷ்ணன் யார்? சச்சிதானந்த ஸ்வரூபன். அப்படி இருக்கும்போது அவருக்கு சச்சிதானந்த ரூபாய, ரூபமுடையவர் தான், அருவம் கிடையாது. பகவான் தான் தப்பு புரிஞ்சுது. அதனால் சச்சிதானந்த ரூபாய, அதனால் நித்தியத்துவம், ஆனந்தமும், அறிவும், பூரண அறிவும், பூரண ஆனந்தமும், பூரண நித்தியத்துவம் நிரம்பியதாகும். அவரது தெய்வீக சரீரத்தை பற்றி பிரம்மதேவர் பின்வருமாறு புகழ்ந்து துதி பாடுகிறார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். கோவிந்தன் என்று அறியப்படும் கிருஷ்ணரே பரமபுருஷரான பகவான் ஆவார். அவர் நித்தியமான பேரானந்தம் நிரம்பிய ஆன்மீக சரீரம் உடையவர். அவரே அனைத்திற்கும் மூலஸ்தானம். அவருக்கு வேறு எந்த மூலஸ்தானமும் இல்லை. அவரே அனைத்து காரணங்களுக்கும் அடிப்படை காரணமாவார். பிரம்ம சம்ஹிதை 5.1. கோவிந்தா என்னும் சொல் புலன்களுக்கு இன்பத்தை அளிப்பவர் என பொருளுடையது. நமது புலன்களின் மூலமே நாம் இன்பம் நுகர்கிறோம். ஆனால் கிருஷ்ணரே அனைத்து இன்பங்களின் இருப்பிடமாவார். எனவே அவர் கோவிந்தன் என அழைக்கப்படுகிறார். எனவே நாம் கிருஷ்ணருக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட புலன்களை கொண்டு தொண்டு புரிந்தால் நாம் அம்மேன்மையான இன்பத்தேக்கத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நாம் எவ்வாறு கடவுளை விவரிக்க முடியும் அல்லது அவருடைய புகழை புரிந்து கொள்ள முடியும்? அது இயலாததாகும். ஏனெனில் இறைவன் வரம்பில்லாதவர், நாம் வரம்பிற்கு உட்பட்டவர்கள். ஆயினும் நமது எண்ணங்களை வெளிப்படுத்தி எனது பகவானே, எனது இறைவனே என நாம் சொல்லலாம். இது ஏற்றுக்கொள்ளப்படும். பகவான் சைதன்ய மகாபிரபு பின்வருமாறு பிரார்த்திக்க நமக்கு அறிவுறுத்துகிறார். அபிநந்த தனுஜ கிங்கரம் பதிதம் மா விஷமே பவாம்புதவு கிருபயாத வபாத பங்கஜஸ்தித துளசி கிருபயாத வபாத பங்கஜஸ்தித துளி சத்ருஷம் விசிந்தைய. ஓ மகாராஜா, நந்தரின் புத்திரனே, நான் உனது நித்திய ஊழியன். அவ்வாறு இருப்பினும் ஏதோ ஒரு வழியில் பிறப்பிறப்பு என்னும் கடலில் விழுந்து விட்டேன். எனவே தயை கூர்ந்து பிறப்பிறப்பு என்னும் கடலிலிருந்து என்னை மீட்டு உனது கமல பாதங்களில் ஒரு தூசியாக உன்னை நிலைநிறுத்தி பாதங்களில் ஒரு தூசியாக என்னை நீ நிலைநிறுத்தி கொள்வாயாக. சிஷ்டாஷ்டகம் 5வது ஸ்லோகம். இவ்வாறு தான் நமது பிரார்த்தனை அமைய வேண்டும். கிருஷ்ணரின் கமல பாதங்களில் சேவை புரிய ஒரு அணுவாக நிலைத்திருப்பதையே நாம் என்றென்றும் விரும்ப வேண்டும். அனைவரும் ஏதாவதொரு தேவைக்காக இறைவனை வணங்குகிறார்கள். எனக்கு பணம் கொடு, நிம்மதியை கொடு, நல்ல இல்லம் கொடு, நல்ல துணைவியை கொடு, நல்ல உணவு கொடு என நாம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டாலும் பரவாயில்லை நல்லதே. ஆனால் இது சைதன்ய மகாபிரபு நிர்ணயித்த பிரார்த்தனை அல்ல. ஒவ்வொரு பிறவியிலும் இறைவனுக்கு தொண்டாற்றும் வாய்ப்பை நமக்கு அளிக்குமாறு நாம் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். எனதருமை பகவானே, நீர் மிகவும் மேன்மையானவர் ஆதலால் நான் உனக்கு சேவை புரிய விரும்புகிறேன். இதனால் வரை இம்மூடர்களுக்கு பணிபுரிந்தமையால் எனக்கு திருப்தி கிட்டவில்லை. இப்பொழுது நான் உன்னை நாடியே வந்துள்ளேன். தயவுசெய்து என்னை உன்னுடைய சேவையில் ஈடுபடுத்து என்பதே நமது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இதுவே மிகச்சிறந்த பிரார்த்தனை ஆகும். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது அவர் இருப்பதை உணர முடிவதில்லை என சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இது நமது இயலாமையினாலேயே தவிர கடவுளின் குற்றமல்ல. உணர்தல் 2 வகைப்படும். நேரடியாக பார்த்து அதனால் உணர்வது, மற்றொன்று மனதினால் உணர்வது. பார்ப்பது தற்காலிகமானது, ஆனால் மனதினால் உணர்வதோ நித்தியமானது. பகவத்கீதையில் உள்ள கிருஷ்ணரின் போதனைகளை கேட்டு இன்புறும் போதோ, ரசிக்கும் போதோ அல்லது ஹரே கிருஷ்ணா என உச்சரிக்கும் போதோ கிருஷ்ணர் அவ்வொளி அலைகளின் வடிவில் அவ்விடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் ஒளி வடிவிலும், அதை ஒளினா சப்த வடிவிலும் அதை ஒளினா இங்கே சப்தம், அவர் சப்த வடிவிலும் வீற்றிருக்கிறார். கிருஷ்ணர் அல்லது ஆன்மீக குருவின் பிரிவினால் நம் உள்ளம் இயங்கும் போது நாம் அவருடைய ஆன்மீக குருவுடன் நேரடி தொடர்பு இல்லாத பொழுது அத்தகைய கேள்வி ஞானம் மிகவும் அவசியமாகிறது.
அதுவே உண்மையான உறவாகும். கிருஷ்ணரை நேரடியாக காண்பதற்கு நாம் மிகவும் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் இப்பூவுலகில் அவதரித்த போது அநேக மக்கள் அவரை நேரடியாக பார்த்த போதிலும் பெரும்பான்மையினர் அவரே கடவுள் என்பதை உணரவில்லை. எனவே நேரடியாக பார்ப்பதன் அனுகூலம்தான் என்ன? கிருஷ்ணரை நேரடியாக பார்ப்பதனால் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய போதனைகளை கவனமாக கேட்பதனால் அவரை புரிந்து கொள்ளும் நிலையை நாம் அடையலாம். ஒளி அலைகளின் உதவியினால், அதாவது சப்தங்களின் உதவியினால் நாம் கிருஷ்ணரை தொட முடியும். எனவே நாம் கிருஷ்ண மற்றும் ஆன்மீக குருவிடமிருந்து வரும் ஒளி அலைகளுக்கே, அதாவது சப்த அலைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். இதனால் நாம் இன்பம் அடைய முடியும். பிரிவு துயரிலிருந்து காப்பாற்றப்படுவோம். கிருஷ்ணர் உலகத்தை விட்டு சென்றபோது அர்ஜுனன் பிரிவு துயரில் ஆழ்ந்தான். ஆனால் பகவத்கீதையின் அறிவுரைகளை நினைவு கூர்ந்த போது அவனது மனம் அமைதியானது என்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து அறிகிறோம். அர்ஜுனன் கிருஷ்ணரின் இணைப்பிரியான நண்பன். எனவே கிருஷ்ணர் அவரது இருப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட்ட போது அர்ஜுனன் துயருற்றான். ஆனால் கிருஷ்ணரின் போதனைகளை நினைவு கூர்ந்ததனால் பிரிவு துயரத்திலிருந்து விடுதலை அடைந்தான். எனவே நாம் பிரிவு துயரினால் அவதியுறும் போது கிருஷ்ணரின் போதனைகளை நினைவிற்கொள்வதே சிறந்த வழியாகும். அர்ஜுனனின் மகிழ்ச்சிக்காகவும் மனித குலத்தின் மகிழ்ச்சிக்காகவும் பகவத்கீதை போதிக்கப்பட்டது. 10வது அத்தியாயத்தின் துவக்கத்தில் இதை கிருஷ்ணர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பூய ஏவ மகாபாகோ சுனிமே பரமம் வச்ச யத்யஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. பலம் பொருந்திய தோள்களை உடையவனே அர்ஜுனா, உனக்கு மன அமைதியையும் பேரானந்தம் தரக்கூடிய என்னுடைய இந்த உன்னதமான வார்த்தைகளை கவனமுடன் கேட்பாயாக என்று பகவத்கீதை 10.1 சொல்கிறார். கிருஷ்ணரின் அறிவுரைகளை கேட்டு பின்பற்றுவதனால் இப்பூ உலகம் சாந்தி அடைவதோடு அல்லாது உன்னதமான அமைதியையும், அதாவது பராம் சாந்தி நாம் பெற முடியும். அதை பெற நாம் கிருஷ்ணரின் கமல பாதங்களில் அடைக்கலம் புகுந்து அவரை போற்றி பாடி இக்கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை உலகிலுள்ள அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் மூலை முடுக்குகளிலெல்லாம் பரப்ப வேண்டும். இவ்வாறு சரணடைவதனால் மன அமைதியையும் நித்தியமான வாழ்க்கையும் கிட்டுமென கிருஷ்ணர் வாக்களிக்கிறார். தம்பேவ சரணம் கஷ்ட சர்வ பாவேன பாரத தற்பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பரத குல தோன்றலே, அவரிடம் முழுவதும் சரணமடைந்தால் அவரது கருணையினால் தெய்வீக அமைதியையும் நித்தியமான இருப்பிடத்தையும் நீ அடையலாம். பகவத்கீதை 18.62 கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கூறுகிறார். அதோட பூர்த்தி பண்ணிப்போம். எவ்வளோ விஷயங்களை சொல்கிறார், இதையும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய், சௌட சாத்மலிக்கு ஜெய், கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.